ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பூனே. பூனே வந்து 1 வீக் ஆச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரசம் ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் கத்திரிக்காய் வெஜிடபிளில் கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு டபுள் தமாக்கா தான். கத்திரிக்காய் போட்டு ஒரு ரசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ரொம்ப பிஞ்சாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நாலாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஆஸ் யூஷுவல் கரைச்சிட்டு கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, மிளகு, ஜீரகம், உப்பு, பச்சை மிளகா கீரி போட்டு இது செஞ்சுருக்கேன். இதுக்கு பருப்பு தண்ணி, இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு வதக்கி எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரசம் கொதிக்கும்ல, அதுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துருக்கேன். பருப்பு தண்ணி கரைச்சி விட்டுட்டு அப்புறம் கடுகு, ஜீரகம், பெருங்காயப்பொடி போட்டு இதை தாளித்து கொடுத்தோன்னா கத்திரிக்காய் ரசம் ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்தோடு இந்த கத்திரிக்காய் ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி சீசன் ஒரு மாதிரி இருக்கு பாருங்கள், அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸு. இன்றைக்கி நான் தொட்டுக்க வந்து பாவக்காய் பண்ணேன். பாவக்காய் வந்து ஆக்சுவலி யாருமே இது பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கசக்குன்றனால இதுக்கு ஒன்றுமே கிடையாது. நல்லா உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா பெசரினா மாதிரி வச்சுட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பாவக்காய் கறி கசக்கவே கசக்காது.